வெல்கம் டு த ஷோ ஐபிஎல் டீகோடிங் வித் நிதிஷ். ஆக்சுவலி இந்த மாதிரியான வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேட்ச் பார்ப்பீங்க, நீங்களே பார்த்துட்டு ரிவ்யூ மேபி கூட பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த மேட்ச்சில் நடந்த ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட்டை பற்றி பேசுறதுக்காக மட்டும்தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வரப்போகுது. அந்த வகையில் ஐபிஎல்லோட 15வது போட்டி கேகேஆர் வெஸ் எல்எஸ்ஜி. ஸோ இதில் முகுல் சௌத்ரிங்கிற ஒரு பிளேயரு செம்மையாக எமர்ஜ் ஆகியிருந்தார். அவரை பற்றி தான் நம்ம இதில் டீகோட் பண்ண போகிறோம், டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போட்டியை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு இவரோட மேட்ருக்குள்ளே வரேன். ஸோ ஐபிஎல் 2026 கடைசி 2 கேமும் செம்ம த்ரில்லர் கேமாக இருந்துச்சு. இதற்கு முன்னாடி நடந்த ஜிடி வெஸ் டிசி போட்டியை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசி ஒரு ரனில் வந்து இந்த கடைசி 2 பாலில் மேட்சை தோற்றுருப்பாங்க டிசி ஜிடி கிட்ட. ஒரு ரனில் ஜிடி வின் பண்ணியிருக்கும். சேம் சுச்சுவேஷன், அதே மாதிரியான சுச்சுவேஷன் இங்கேயும் வந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்கள விட டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இங்கே இருந்த எல்எஸ்ஜி பேட்டர்ஸ்க்கு இருந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ண லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் வந்து நாங்கள் பவுலிங் சூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேகேஆர் பேட்டிங் வராங்க. கேப்டன் அஜின்கியா ரஹானே 41 ரன், ரகுவன்ஷி 45 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேமரோன் கிரீன் அண்ட் ரோமன் பவல் கூட்டணி வந்து நாட் அவுட்டில் மேட்சை முடிச்சிருப்பாங்க. 181 அப்படிங்கிற மாதிரி 20 ஓவர் முடியும் போது அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. கேகேஆர் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோமன் பவலும் சரி கேமரோன் கிரீனும் சரி எக்ஸ்ப்ளோசிவாக ஆடலை, கொஞ்சம் ஸ்லோவான இன்னிங்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் அவங்க கடைசியில் புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த போட்டியை அவங்க வின் பண்ணியிருக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருந்துச்சு. பட் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அந்த பக்கம் எல்எஸ்ஜியோட பவுலர்ஸ் நல்லாவே கண்டெயின் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ கேகேஆர் 4 விக்கெட் இழப்புக்கு 181 ரன் அடிச்சிருந்தாங்க 20 ஓவர் முடியும் போது. 20 ஓவரில் 182 ரன் அடிச்சா வின் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல களமிறங்குறாங்க லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். ஓப்பனர்ஸான மார்ஷோ இல்லை மார்க்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரன் அடிக்கல. 15, 22 சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு வெளியே போகிறாங்க. கேப்டன் ரிஷப் பண்ட்டும் 10 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு வெளியே போகிறாரு. நிக்கோலஸ் புரோனும் 13 ரன்னுக்கு அவுட் ஆகுறாரு. ஒரு பக்கம் ஆயுஷ் பதானி மட்டும் ஸ்டாண்டிங்காக நின்று இன்னிங்ஸை வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு 50 அப்படிங்கிறது 33 பால்ல ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ அவரோட இன்னிங்ஸும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஒரு பக்கம் ஆயுஷ் பதானி மட்டும் தனியாக நின்று ஆடிட்டு இருக்காரு. 54 அப்படிங்கிற ரன்னை ஸ்கோர் பண்ணுறாரு. ஓவரால் அவர் தான் 50 அடிச்ச முதல் பிளேயரா இருக்காரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னிங்ஸ் இப்படி போயிட்டு இருக்க சுச்சுவேஷன்ல அதுக்கப்புறமா வந்து அப்துல் சமாதும் பெருசா சப்போர்ட் பண்ணாம வெளியேறாரு. அதுக்கப்புறம் தான் யங்ஸ்டர் முகுல் சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தர் இன்னிங்ஸ்ல என்ட்ரி ஆகுறாரு. அந்த சமயத்துல ஆயுஷ் பதானியும் அவுட் ஆகி வெளியே போறாரு. முகுல் சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ட்ரி ஆன நேரம் ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷன். பிகாஸ் லக்னோவுக்கு 22 பாலுக்கு 50க்கு மேல ரன் வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருந்தாரு. ஸோ அவர் களமிறங்கி தன்னோட ப்ரெஷர்னால அவர் வந்து ஒரு மாதிரி உடஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. இது அவருக்கு 3வது மேட்ச் தான் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். பட் தலைமை என்ட்ரி கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ரீட் பண்ணாரு. 8 பாலுக்கு வெறும் 2 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. ஓகே, லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் இந்த மேட்சையும் தோக்க போறாங்க, ரிஷப் பண்ட் கோயங்கா கிட்ட திட்டு வாங்க போறாருன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல முகுல் சௌத்ரி சரியான ஒரு அவதாரம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஆடின இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்துச்சு. 27 பாலுக்கு 54 அப்படிங்கிற மாதிரி நாட் அவுட்ல முடிச்சு மேட்சையும் வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. இன்ஃபேக்ட் கடைசி 2 பாலுக்கு 7 ரன் வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அந்த கடைசி ஓவரோட 5வது பால 6 அடிச்சிருப்பாரு. அந்த 6 எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அது இப்போ வரைக்கும் பல பேர் புகழ்ந்துட்டு இருக்க ஒரு ஷாட்டாகவும் இருக்கு. கடைசி பால் அவங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் அப்படியே ஓடி ரன் எடுத்து வின் பண்ணிட்டாங்க. இதுதான் போன மேட்ச் நம்ம டேவிட் மில்லர் மிஸ் பண்ணாரு. பட் இந்த யங்ஸ்டர் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முகுல் சௌத்ரி தான் பெரிய ட்ரெண்டிங். அவரை பற்றி நிறைய பேசிட்டும் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகுல் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு பிளேயர், ஒரு யங்ஸ்டர், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்த ஒருத்தர். இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற நியூஸ் அண்ட் அவங்கள பற்றி இப்போ வந்துட்டு இருக்க விஷயங்களை பற்றி பார்க்கும்போது அவங்க அம்மா அவங்க ஒரு ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா பையனோட கிரிக்கெட்டுக்காக எல்லாத்தையும் வீட்டிட்டு அவன் பின்னாடியே வந்திருக்காங்க. ஜெய்ப்பூருக்கு மூவ் ஆகி அவனோட கிரிக்கெட் கரியருக்காக அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டு தான் இவனை கிரிக்கெட் ஆட வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐபிஎல் இருந்து வர காசை வச்சு நான் என்னோட குடும்பத்தை கிரிக்கெட் கடன் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி அவரை சுற்றி போயிட்டு இருக்கு. ஸோ முகுல் சௌத்ரிக்கு 21 வயசு தான் ஆகுது. ஸோ ஐபிஎல்ல பெருசாக மேட்சஸ் ஆடல. 3 மேட்ச் தான். 3 மேட்ச்லையும் பெருசாக பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு கிடைச்சிடல, அதான் உண்மை. பட் இருந்தாலும் நம்பிக்கை கொடுத்து அவரை வந்து உள்ள வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸோட கோச் சொன்ன ஒரு விஷயம் இப்போ செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த பையன் ஒரு ஸ்கேரியஸ்ட் ஃபினிஷராக இருப்பான் அப்படின்னு ரிஷப் பண்ட் கிட்ட அவர் சொன்ன வீடியோ இப்போதைக்கு செம்ம ட்ரெண்டிங். அதை லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவன் மட்டும் எனக்கு ஓகே சொல்லட்டும், இவனை இந்தியாவோட பெஸ்ட் ஃபினிஷராக நான் மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அவங்ககிட்ட டேலண்ட்டை பார்த்ததுனால இந்த முகுல் சௌத்ரியை கேப்டன் ரிஷப் பண்ட் அண்ட் கோச் ஜஸ்டின் லேகர் வந்து பார்த்தீங்கன்னா
நம்பிக்கை கொடுத்து ஆட வச்சுட்டே இருந்தாங்க. அதோட ரிசல்ட் இப்போ இந்த 3வது மேட்ச்லயே வெளிப்பட்டிருக்கு. ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன். பெரிய பேட்டர்ஸ் எல்லாருமே அவுட்டு. கீழே டெய்ல் எண்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆவேஷ் கான் மட்டும் தான். தலைவனோட ரெக்கார்டு உங்களுக்கு தெரியும். அந்த கடைசி பால்ல எதுவுமே பண்ணாமலாம் வின் பண்ணுவாரு அவர் இந்த மேட்சை. ஸோ அப்படிதான் அந்த மாதிரி டெய்ல் எண்டர்ஸே வந்துட்டாங்க. அந்த சுச்சுவேஷன்லயும் ப்ரெஷரை வந்து பெருசா நம்ம மேல எடுத்துக்காம கேஷுவலா என்ன சுச்சுவேஷனுக்கு என்ன வேணுமோ அதை வச்சு ஆடி இருப்பாரு. இன்ஃபேக்ட் இவர் இந்த மாதிரி ஆடுறதுக்கான காரணம், இவரோ கூல் அண்ட் காமா அவர் அதை வந்து அப்ரோச் பண்றதுக்கான காரணம் தோனி தான் அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த வெற்றியை நான் தோனிக்கு சமர்ப்பிக்கிறேன், இது அவருக்கு நான் டெடிகேட் பண்றேன் அப்படிங்கிறத போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயே சொல்லியிருந்தாரு முகுல் சௌத்ரி. எதற்காக தோனிக்கு, ஏன் இப்படி வரவங்கெல்லாம் தோனிங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நான் இப்போ ஒரு சின்ன உங்களுக்கு இது மேபி கேட்ட கடுப்பாக்கலாம். பட் அவர் இறங்கின பேட்டிங் பொசிஷன் 7, அவர் இந்த மேட்ச்ல அடிச்ச சிக்ஸர்ஸோட நம்பர் 7. இது இல்லாம ஹெலிகாப்டர் ஷாட்டுமே அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே 7 ஃபார் எ ரீசன், தோனி ஃபார் எ ரீசனா இருக்கு. பிகாஸ் சின்ன வயசுல இருந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தோனியோட ஏஜ் என்ன, அவனோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது. ஸோ முகுல் சௌத்ரி சின்ன வயசுல இருந்து தோனியை பார்த்து வளர்ந்த ஒரு கிரிக்கெட்டரா இருந்திருக்காரு. தோனி மாதிரியே விக்கெட் கீப்பிங் கம் பேட்ஸ்மேன், தோனி மாதிரியே ஃபினிஷராகவும் இருக்காரு. இப்போதைக்கு அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ தோனி மாதிரியே ஆகணும்னு வந்த ஒரு பையன் தான் இந்த முகுல் சௌத்ரி. தோனியோட ஃபினிஷிங் ஸ்கில், தோனி இதை எப்படியே ஹேண்டில் பண்றாரு, தோனியோட ஷாட்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொன்றும் அவ்வளோ நுணுக்கமா பார்த்து தான் வளர்ந்துருக்காரு முகுல் சௌத்ரி. அதனால தோனியோட தோனியோட இன்ஸ்பிரேஷன் அப்படிங்க இருக்கிறதுனால அந்த மேட்ச் அவ்வளோ ஈஸியா கையாண்டு இருப்பாரு. அண்ட் அந்த சிக்ஸர்ஸும் அவ்வளோ ஈஸியாக அந்த சிக்ஸர்ஸ் அடிச்சிட முடியாது, பட் நமக்கு ரொம்ப ஈஸியா ஃப்ளூயண்டா அடிச்சிருந்தாரு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ 7 சிக்ஸர்ஸ் பறக்க விடுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேரான விஷயம். முக்கியமா ஒரு 7வது பேட்டரா வந்து 7 6 அடிச்சவங்க இதுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிராவோ இருக்காராம். அதுக்கப்புறம் இவரோட பேர் தான் அந்த லிஸ்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர்னா 54 ஆயுஷ் பத்வானி, சேம் அதை ஈக்குவல் பண்ணியிருப்பாரு இந்த முகுல் சௌத்ரி. அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கியிருப்பாரு. ஸோ ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல உள்ள வந்தது மட்டும் இல்லாம சிக்ஸர்ஸா பறக்க விட்டு அதை மேட்சை வின் பண்ணவும் வச்சிருப்பாரு. ஸோ அந்த பக்கம் வழக்கமா எல்லாரையும் திட்டிட்டு இருக்க கோயங்கா கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீர் விட்ட ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆனதும் இவரால தான். ஸோ இந்த மாதிரி முகுல் சௌத்ரி ஒரு பெஸ்ட் ஃபினிஷரா இப்போதைக்கு அவதாரம் எடுத்திருக்காரு. இது இப்படியே கண்டினியூ பண்ணா போறாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸோட கோச் ஜஸ்டின் லேகர் சொன்ன மாதிரி இவர் இந்தியாவோட பெஸ்ட் ஃபினிஷரா வந்து முடிக்க போறாரா இல்லையா, இவரோட இன்னிங்ஸை நீங்க பாத்தீங்களா, இவர் எப்படி முடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வின் பண்ணது நல்ல நியூஸா இருந்தாலும் ஒரு பேட் நியூஸும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு இருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் நம்பி எடுத்திருந்த ஓவர்சீஸ் பிளேயர் வனிந்து ஹசரங்கா ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். பட் இப்போ அவர் வந்து நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி கிளப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் இதுக்கப்புறம் IPL 2026 ஆட போறது கிடையாது அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் வந்திருக்கு. மேக்சிமம் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஆடாம இருந்தாங்க. வனிந்து ஹசரங்கா வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துட்டே இருந்தாலும் இப்ப தலைமை வரப்போறது இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ வனிந்து ஹசரங்கா இனி கிடையாது IPL-க்கு. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ள நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் மேபி வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.